வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் லண்டன் ஏ டு இசட். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெம்பிளி சென்டரில் இருக்கோம். வெம்பிளி சென்டரில் இப்போ நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ண போகிறோம். வெம்பிளி சென்டர்லேருந்து லிவர்பூல் ஸ்ட்ரீட்டுக்கு ட்ரெயினில் எப்படி பயணம் பண்ணுறதுன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். வாங்க. பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து எங்கே பயணம் பண்ணாலும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ட்ரெயின் வந்துடுச்சு, நம்ம ட்ரெயினுக்குள்ளே போகிறோம். இதை அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின். இதை இங்கே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்ததுக்கப்புறம் கதவை திறக்கும், உள்ளே போய்ட்டு உட்கார வேண்டியது. ட்ரெயின் உள்ளே தான் இருக்கும். இப்போ ட்ரெயின் உள்ளே போய்ட்டுருக்கோம். இதிலேருந்து நம்ம இன்னொரு ட்ரெயின் சேஞ்ச் பண்ணணும். எங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா பேடிங்டனில் இறங்கி, இப்போ பேடிங்டன் வந்துட்டோம். கதவை திறந்துடும். பேடிங்டனில் இறங்கி அங்கேருந்து நம்ம எலிசபெத் லைன் சேஞ்ச் பண்ணணும். ராணி எலிசபெத் நேமில் இப்போ ட்ரெயின் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினில் நம்ம சேஞ்ச் பண்ணி லிவர்பூல் ஸ்ட்ரீட்டில் போய் இறங்க போகிறோம். இப்போ இங்கேருந்து அந்த ரைட்டில் உள்ளே போனோம்னா கீழே எஸ்கேட் வரும். இப்போ எவ்வளோ கீழே போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எவ்வளோ கீழே அந்த ட்ரெயின் போகுது. இது அண்டர் கிரவுண்டில் ஆல்ரெடி இருக்கிறோம். இதிலேருந்து இப்போ கீழே மறுபடியும் இறங்கி போனோம் அப்படின்னா அங்கே நம்ம எலிசபெத் ட்ரெயின் எடுக்கலாம். இதில் ஒரு கரெக்டாக சொன்னோன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுவும் எப்படி உள்ளே இருக்குது அப்படிங்கிறத இப்போ என் கூட பயணம் பண்ணிக்கிட்டே பாருங்கள். வந்தாச்சு நம்ம. இப்போ இங்கேருந்து இதில் மேலே ஏறினோம்னா அந்த வயலட் கலரில் ஒரு போர்டு மேலே தெரியுதா எலிசபெத் லைன் அப்படின்னு. அங்கே போனோம்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். இன்னமும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பெக்லு லைன் எழுதியிருக்கு. இப்போ நம்ம வந்தது அந்த பெக்லு லைன். அங்கே போனோன்னா திருப்பி கீழே இறங்கி இப்போ நம்ம வந்த வழியிலே போனோம் அப்படின்னா பெக்லு லைனை பிடிச்சி திருப்பி நம்ம போன இடத்துக்கு போயிடலாம். ட்ராவல் பண்ணுறது இப்படி தான் லண்டனில் ட்ராவல் பண்ணுறது. இப்போ 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பக்கம் நிற்கிறது இந்த பக்கம் வர ட்ரெயின் லிவர்பூல் ஸ்ட்ரீட்டு போகும். இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் வர்றது ஹீத்ரோ ஸ்டேஷன். அந்த பக்கம் போகும். ஹீத்ரோ போனோம்னா ஃப்ளைட் எடுத்து ஊருக்கு போயிடலாம். அங்கே பெரிய ஏர்போர்ட்டு. இப்போ இந்த ட்ரெயின் உள்ளே எப்படி இருக்குன்னு உள்ளே பாருங்கள். கதவை திறந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் திறக்கும் போது அது சென்சாரில் அந்த டோரும் திறந்துடும். இதான் உள்ள ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெருசாலாம் அவ்வளோ இதாக இருக்காது. ஆனால் அப்படி தான் இங்கே ட்ரெயின் இருக்கும். அந்த லிவர்பூல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு நம்ம பயணம் பண்ணி. அடுத்து இங்கே கதவை திறக்க போகுது. நம்ம போனதுக்கப்புறம் அவங்களாம் உள்ளே ஏறுவாங்க. அடித்து பிடிச்சிக்கலாம் ஏற மாட்டாங்க. இதே ஏதாச்சும் பிஸி டைமாக இருந்தால் சரியான கூட்டமாக இருக்கும். அதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ ஆழத்தில் கீழே இருந்து இப்போ மேலே நம்ம போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. 2 எஸ்கலேட்டர் ஏறி மேலே போகணும். இதில் கொடுத்துருப்பாங்க அந்த நடுவில் இருக்கிறதுல வே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வே அவுட்டுங்கிறத பார்த்து அந்த வழியை பார்த்து போகணும். வர்றது ஈஸி தான். எல்லாத்துக்குமே அங்கே மார்க் கொடுத்துருப்பாங்க. எங்கே போகணும், எந்த பிளாட்ஃபார்ம் போகணும், வே அவுட் எப்படி என்னென்னு. இந்த இருக்குது ஃபஸ்ட்டு எஸ்கலேட்ரு. இந்த எஸ்கலேட்டரில் ஏறிட்டு இதை நம்ம மேலே போய்ட்டு அங்கேருந்து இன்னொரு எஸ்கலேட்டர் ஏறணும். இதுவே எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அடுத்த எஸ்கலேட்டர் பார்ப்பீங்க. இவ்வளோ நம்ம அங்கேருந்து வந்தோம். இந்த எஸ்கலேட்டர் இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறது லெஃப்ட்டு. இது எஸ்கலேட்ரு. அப்படி நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டு க்ராஸாக இருக்கும், அப்படியே மேலே போகிற மாதிரி. இப்போ அடுத்த எஸ்கலேட்டர்லேருந்து மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ லெஃப்ட்டில் போனோம்னா அந்த கேட்லாம் இருக்கும். இந்த ரைட் சைடு மெட்ரோ லைன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்தது பெக்லு லைனும் எலிசபெத் லைனும். இந்த வே அவுட் அந்த கேட்டில் நம்ம ஒய்ஸ்டர் டச் பண்ணோம்னா வெளில போயிடலாம். இங்கேருந்து நேஷ்னல் ட்ரெயின் எடுக்கலாம். இதுக்கு அப்படியே இந்த பக்கம் தான் வந்தோம். இப்போ இது மேலே ஏறி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். அது அப்படியே நேஷ்னல் ட்ரெயின் அங்கே ட்ரெயின் எடுத்து அந்த நம்ம ஊரில் இருக்க பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி அதெல்லாம் எடுத்து போகலாம். அது கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.